ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலோட ஆஃபீஸ் பட்டன் குறித்தும் அதே மாதிரி எக்ஸலோட மல்டிபிள் இந்த டேபோட எக்ஸ்ப்ளனேஷன் குறித்து தான் வந்து இந்த பதிவில் வந்து நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக எக்ஸலை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேபெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இந்த ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ, ஓப்பன், சேவஸ் இது மாதிரி வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இதில் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக வந்து ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணி சேவ் பண்ணியிருக்க அந்த ஒர்க் ஷீட்டையே மறுபடியும் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதிலே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஷீட்டை வந்து நீங்கள் அப்படியே சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த சேவ் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி சேவஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஷீட்டை வேறு ஒரு ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அந்த சேவஸ் ஃபார்மேட்டை வந்து இந்த சேவஸ் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் அந்த ஷீட்டை வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். சரி, அதற்கு அடுத்த ஆப்ஷனாக இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் ஆப்ஷன் எதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்க டேட்டாவை வந்து ஏதாவது ஒரு பிரிண்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலமாக வந்து பிரிண்ட்டும் வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இப்போ எக்ஸலில் வந்து மல்டிபிள் டேப்ஸ் வந்து இருக்கும். ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, டெவலப்பர், இது மாதிரி வந்து பல டேப் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். அந்த ஹோம் டேப்பில் வந்து என்ன வந்து மெயினாக வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே டைப் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டு வேல்யூஸை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கும் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து இந்த இதில் வந்து இந்த ஹோம் டேபுக்குள்ளே இருக்கும். அதற்கு அடுத்து இன்சர்ட் டேபுக்குள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிவோட் டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணலாம். அதே மாதிரி டேபிளை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சார்ட் வந்து இந்த இன்சர்ட் டேபுக்கு கீழே தான் வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபார்முலா டேப் வந்து மிக முக்கியமான ஒரு டேபாக வந்து பார்க்கப்படுது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஜிக்கலை கிளிக் பண்ணி அப்படின்னா லாஜிக்கல் சம்மந்தப்பட்ட நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். இதில் வந்து எல்லாமே வந்து ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கீழே வந்து வரும். அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு சம்மந்தப்பட்ட டேட் அண்ட் டைம்னா டேட் அண்ட் டைமை வந்து டிஃபைன் பண்ணி வரக்கூடிய எல்லா ஃபார்முலாவுமே இந்த இடத்துல வந்து வரும். இந்த டேட்டா டேப் வந்து என்ன எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே, அதே மாதிரி ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே, அதே மாதிரி டெக்ஸ்ட் டு காலம்ஸ், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், எல்லா டேட்டா சம்மந்தப்பட்ட எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டேபுக்கு கீழே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து மிக முக்கிய டேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் டேப் தான். டெவலப்பர் டேபுக்கு கீழே தான் வந்து எக்ஸலோட மேக்ரோ சம்மந்தப்பட்ட எல்லா ஆப்ரேஷன்ஸுக்கான ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இந்த டெவலப்பர் டேபுக்கு கீழே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்ஸலில் வந்து ஏதாவது ஒரு ஆட்-ஆன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு வந்து இந்த டேப் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ வந்து இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து எந்த ஒரு ஆடினுமே போடல, அதனால தான் வந்து இது எதுவுமே வந்து ஷோ ஆகலை. அதற்கு அடுத்து மிக முக்கிய எக்ஸ்ப்ளனேஷனாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்த ஜூமிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். உங்களோட வியூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து ஜூம் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் சம்மந்தப்பட்ட டேட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து ஹோம் சம்மந்தப்பட்ட டேட்டா வைக்கலாம். அந்த மாதிரி வந்து செப்பரேட் ஷீட்ஸாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புது ஷீட் வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ரீநேம் வந்து பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன் தான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதற்கடுத்து எக்ஸலில் ரோ அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு செல். அதே மாதிரி ஒரு காலம் அப்படின்னா இது ஒரு காலம். அதே மாதிரி இது வந்து ஒரு ரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது இந்த இடத்த இப்படி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செல்லோட நேம் தான் வந்து இந்த இடத்துல வந்து வரும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்முலாவை வந்து போடுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸாக்ட் ஃபார்முலா வந்து இந்த இடத்துல வந்து போடுறேன் அப்படின்னா எக்ஸாக்ட் ஃபார்முலா வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கேன். இதோட ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வந்து இங்கே வரும். இந்த செல்லுக்கான நேம் வந்து இந்த இடத்துல வந்து வரும். அதே மாதிரி இந்த செல்லை வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த செல்லில் நான் என்ன ஃபார்முலா போட்டிருக்கேனோ அந்த ஃபார்முலா வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்முலா பார்னு சொல்லுவாங்க. இதை இந்த ஃபார்முலா பாரில் வந்து ஷோ ஆகும். இவ்வளவு தாங்க இந்த எக்ஸலோட அதாவது இந்த எக்ஸ்ப்ளோரரோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இவ்வளவு தான். இது குறித்து வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. வேறு ஏதாவது ஒரு டேப்பில் உள்ள ஃபங்க்ஷன்ஸில் உள்ள உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா குறித்து தான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக தொடர்ச்சியாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வந்து பகிர்ந்துக்கங்க. எக்ஸலை மிக விரைவாக கற்றுக்கொள்ள உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன்.